மைக் செட்டு. ஹலோ. பரவாயில்ல, நல்லா இருக்கு. என்ன எங்க கிளம்பிட்டீங்க? உனக்கு போகணும்ல. இருக்கட்டும். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம தென்னமநல்லூர்ல இன்னைக்கு நம்ம ஸ்ரீ காளியம்மன் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு எங்க அக்கா தங்கச்சி பூரா முளைப்பாரி போட்டு இருக்காங்க. என்ன பாக்குறேன். பொம்பளை பாக்குற மாதிரி இருக்கு. அதனால அக்கா மூக்காயி 3ஆவது எஸ்டேட்ல வாக்கப்பட்டு அங்க இருந்து முளைப்பாரிக்கு கும்மி அடிக்க என் தங்கச்சி அக்கா தங்கச்சி பூரா கடிதம் போட்டிருந்தாங்க. கடிதம் வந்து எனக்கு சேர்ந்துச்சு. என்ன எல்லாருமே மூணு இருக்கீங்க, நல்லா சிரிக்கணும். நல்லா சிரிச்சாங்க நம்ம உடம்புல இருக்க நோய் பூரா விட்டு பறந்து போகும். அதனால நானும் மொத்தம் எங்க அக்கா நடிச்சு நாங்க 7 பேர். 7 பேர்த்துல நான் ஒரு ஆளுத 3ஆவது எஸ்டேட்ல வாக்கப்பட்டிருக்கேன். என்னத்தை முறைச்சு பார்க்கிறேன். எங்க அக்கா மூத்த உட்கார்ந்து இருக்காங்க. இருக்கட்டும். இருந்தாலும் நானும் ஒழுக்கம் செலுத்தமா வரணும். எங்க அக்கா நினைச்சு 6 பேர் இந்த ஊர்ல தென்னநல்லூர்ல வாக்கப்பட்டிருக்காங்க. எங்க அக்கா மூத்த வந்து உட்காந்துருக்கா, இளையவர்கள் வந்து உட்காந்துருக்காங்க. இருக்கட்டும். உன் புருஷன் நல்லா இருக்காராடி? பொம்பளை கேட்கறதுனால என்ன இருக்கு? போன வருஷம் வரும்போது போன் நம்பர் வாங்கின 2 வட்டம் தனியை போட்டு எங்கிட்ட படுத்து கிடக்காரு. எங்கிட்ட படுத்து கிடந்தா எந்திரிச்சு காலையில வரட்டும். இருக்கட்டும். இருந்தாலும் என்னை யாரு கூப்பிட போறது? அக்கா நான் தான் கூப்பிட போறேன். யாருப்ப? நான் தான் மாரியப்பன். மாரியப்பனா? இருக்கட்டும். மாரியப்பன் கூப்பிடு. எப்படி கூப்பிட போற? கூப்பிடுறேன். எப்போ ராஜா கொஞ்சம் வைப்பு சவுண்ட் இருக்க ரொம்ப கம்மி படுத்துற. அக்கா எங்க இருந்து வர்றீங்க? 3ஆவது எஸ்டேட்ல இருந்து வர்றேன். சரி. ஆமா. 3ஆவது எஸ்டேட்ல இருந்து வந்து எங்க அக்கா தங்கச்சிக்கு முளைப்பாரி ஓட்டு கரைச்சிட்டாங்க. சக்கலாத்தையும் எப்ப கூப்பிட்டுருக்காங்க. லேட் ஆகி போச்சு. இருக்கட்டும். இருந்தாலும் இங்கிட்டு வரணுமா? ஆமா. சரி, 3ஆவதுல இருந்து வந்தீங்க. டீ தூள் கொண்டு வந்தியா? எங்கிட்டு போனாலும் விட மாட்டேன். அப்படி ஏத்துப்பேன். நல்லா இருக்கும். என்ன கேட்ட? இல்ல அக்கா டீ தூள் கொண்டு வந்தீங்களான்னு கேட்டேன். டீ தூள் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்து உனக்கு பையில வச்சிருக்கேன். சரி. போகும்போது எடுத்து தரேன்டா கடிக்கு. சரி, இப்ப அக்கா கூப்பிட்டுருவேன். கூப்பிடுங்க பாப்போம். அடியே மூக்காய என்னடா பொண்ணுங்க செடியே? உன்னை வரையிலே என்ன வரையிலே என்ன சொன்னேன்? மாமா எங்க அக்கா தாய்மார்கள் சொந்த பந்தம்லாம் உட்காந்துருக்காங்க. சொந்த தென்னமல்லூர் நம்ம சொந்தக்காரங்க ஊரு. ஒழுங்கு செலுக்காம பேசுறேன், நீட்டா பாடணும்னு நீ சொன்னா இல்லையா? மாமா உங்க முகம் இருக்க முகம் சரி, அது ஐம்பொண்ணு உங்க முகத்துல உட்கார்ந்துருக்கு. என்ன நீங்க பார்க்கும்போது சிலு இருக்கீங்க. சரி. அதனால பொன் போல சட்டி. ஆமா, பொன் போல சட்டின்னு இருக்கட்டும். இருந்தாலும் இந்த வாரிய குறிச்ச உள்ள கையை விட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்க. நல்லா கையை எடுத்து விடு. உள்ளே வந்து இருக்கட்டும். எங்க மாமா பார்த்துட்டேன். சரி. அதனால என்ன நீங்க கூப்பிடுறீங்களா? பாட்டுல கூப்பிடுங்க பாப்பா. கூப்பிடுவா. ஏறாத மலை மேலே இழந்த படுத்திருக்கு. ஆமா. ஏறி உடுப்பட்டுமா? எசப்பாட்டு படிக்கட்டுமா? முக்காய் இறஞ்சிட்டு பண்ணுகளா? பாட்டு சத்தம் கேட்கலையா? பாட்டு சத்தம் கேட்கலையா?
பக்கம் கூப்பிட்டேன். இல்ல மீன் ஏதாவது பிடிக்கலாம் மாமா நான் கல்யாணம் நம்ம கம்மாயில இது தண்ணி வத்தி போச்சு. சரி, வத்தி போனதுனால இப்போதைக்கு எங்க அக்கா தங்கச்சி எங்க மாமே மச்சனே குழந்தை மாதிரி ஊரா 100 நாள் வேலைக்கு போயிட்டாங்க. 100 நாள் வேலைக்கு. சரி, ஆமா. அந்த 100 நாள் வேலையில போனதுமே ரொம்ப கடிசா வளர்க்குறாங்க. கடிசா வேலை பார்த்துட்டு லாஸ்ட்ல ஒரு போட்டோ பிடிப்பாங்க. போறதுக்கு முதல்ல ஒரு போட்டோ பிடிப்பாங்க. 2 போட்டோவை பிடிச்சு விட்டு பிடிச்சு விட்டு கையெழுத்து வாங்குவாங்க. ஆமா ஆமா, அது முக்கியமான வேலை. 3 பேர்த்திட்ட கையெழுத்து வாங்குவாங்க. ஆமா, 3 பேர்த்திட்ட கையெழுத்து வாங்குவாங்கல்ல. அது யாரு? கிளர்க் கிட்ட கையெழுத்து வாங்கணும் கண்டிப்பா. ஆமா, இருக்கட்டும். இருந்தாலும் அந்த கையெழுத்து போடுவாரான்னு கேட்போம். உங்க பேனால மை இருக்கா? எதுக்கு மை இருக்கான்னு கேக்குறேன். ஆமா, எதுக்கு மை இருக்கு? அதாவது மை இருந்தாதான் கையெழுத்து போட முடியும். ஆமா ஆமா, கண்டிப்பா. என்ன இவரை பார்க்கும்போது கையெழுத்து எப்படினாவது குண்டக்க மண்டக்க போட்டுருவாரு. போடட்டும், இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நீங்க நான் தெம்மாங்களை என்னை கூப்பிட்டீங்கல்ல. ஆமா, நீங்க தெம்மாங்களை கூப்பிட்டீங்கல்ல. இப்ப அதே தெம்மாங்களை நான் கூப்பிட போறேன். உங்களை நான் கூப்பிடுறேன். எப்படி கூப்பிட போறேன் தெரியுமா? சொடக்கு மேல புடுக்கு பாடுது. சொடக்கு மேல சொடக்கு போடுது. உங்க காதுல எனக்கு வேற மாதிரி கேக்குது. உங்க காதுல எது கேடுச்சா? புடுக்கு கேடுச்சா? இங்க வர காதுல அப்படிதான் கேட்டிருக்கு. நான் அப்படி சொல்லல மாமா. சொடக்கு மேல சொடக்கு போடுதா? சொடக்கு மேல சொடக்கு போடுதா? அப்படி கேட்டேன். சரி, அந்த பாட்டு பிடிக்கல. அதனால வேற பாட்டு. எப்படி வர தெரியுமா? ஏ ஊரு தூத்துக்குடி நான் தான் உனக்கு நல்லா இல்ல. இதுக்குமே நான் சொல்ல மாட்டேன். என்ன சொன்னேன்? ஏ ஊரு தூத்துக்குடி நான் தாரே சாத்துக்குடி ஊத்தி கூடி மாமான்னு குடி மாமான்ற. குடி மாமான்னு சொன்னதுக்கு நீ எப்படி சொன்ன? எப்படி சொன்னேன்? அவனை பார்த்த பொண்ணு வச்சுட்டு அவனை விளக்க மாத்த. நான் அப்படி சொல்லல மாமா. சரி, வேற பாட்டுல இருக்கட்டும். உன் தங்கச்சி வந்திருக்கா, என்னன்னு கேடு. அடியே தங்கச்சி. எங்க தங்கச்சி? அடியே உள்ள போயிட்டாங்க. அடியே என் தக்கலாத்தி. அடியே என்னடி இந்த வந்துட்டாங்கல. என்னடி ஆளு சிலு சிலுன்னு இருக்க? தண்ணி ஆளு சிலு சிலுன்னு இருக்க. சிலு சிலுன்னு இருக்கனா? சரி, நான் எப்படி இருக்கேன்? யாரு? நீ அந்த மதுரையில பொண்ணு கேட்டு மாமா. எங்க தங்கச்சி வந்திருக்கா. என்னடி அக்கா சொல்லு. ஓகேவா? அதனால அக்காவை கூப்பிடுறியா? கூப்பிடுவேன். கூப்பிடு பாப்பா. அழகா கூப்பிடுவேன். கூப்பிடுறே. ஆமா, கூப்பிடட்டுமா? ஏய் அக்கா அக்கா. ஏய் முக்காய் அக்கா. ஏய் அக்கா அக்கா. ஏய் முக்காய் அக்கா. என்னடி பண்றாங்க? இப்பதே எங்க அக்கா எந்திரிச்சு ஆண்டு பாக்குறாங்க. இருக்கட்டும், அவங்க பாக்கட்டும். சரி, அதுக்கு முதல்ல இருடியம் புரிச்சட்ட உட்காந்து சத்த நேரம் பேசிட்டு வா. என்னடி பேச போற? என்னடி அவர் படுத்திருக்காரு, அவர் பக்கத்துல படுத்து. நல்லா இருக்கியா? இது ஒரு முத்தம் கொடுக்குறேன். என்ன நடக்குதுங்க? என் புரிச்ச இருக்க முத்தப்பீங்க. எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கு? நான் சொல்ல போது அமைக்கிட்டு இருக்க. என் புரிச்ச இருக்க குள்ளமாவே போயிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன மருந்துன்னு தெரியல. இருக்கட்டும். அதனால சரி, அக்காவை கூப்பிட்டு நான் குடத்துக்குள்ள இழந்த பழம் வச்சிருக்கேன். ஆமா, இழந்த பழம் யாராருக்கு வேணும்? எல்லாருக்குமே கொடுத்துட்டு வாடி. அங்க ஒரு உன் குழந்தைய மச்செல்லாம் உன்னை பார்த்து பார்த்து சிரிக்குதுங்க. இருக்கட்டும். ஆமா, என் குழந்தை கொடுக்கவா என் மாமாவை கொடுக்க? நீங்க இறந்த பழத்தை வாங்கிக்கிறீங்களா? நல்ல கடுக்கு புடுக்கு. ஐயே என்னடி இந்த நைட் டயத்துல இறந்த பழத்தை மேலும் போது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கும்? இறந்த பழம் அடிச்ச வந்த பழம்.
அப்படி என்ன செஞ்சீங்க? மேல வாங்கி ரெண்டு கை மட்டும் கரெக்டா ஏய், அப்புறம் நீ முன்னால நின்று அவர் என்ன பண்ணுவாரு? அவர் நாட்டு என்னை தாங்கி குடிச்சாரு. சரி அதனால அதெல்லாம் இருக்கட்டும்படி நான் அக்கா அந்த காளி தாய்க்கு முளைப்பாரி போட்டிருக்கேன். ஆமா, அதனால நான் ஒழுக்க தெரிந்து வரணும். எப்படி வரேன் தெரியுமா? இங்க பாரு, இங்கிட்டு திரும்பு. என்ன இழந்த பிள்ளை இப்படிலாம் வித்தா வாங்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி? நான் சொல்ற மாதிரி வித்தாத்தே வாங்குவாங்க. எங்க போடுறீ? பாடட்டுமா? இருடி கேமராக்காரன் நல்லா அடியில இருந்து புறா அடிக்கி பணம் நல்லா தெரியும். போடு பாப்பா. பொடு செக்க செவந்த பழம் இது தேனாட்டை பழம் இது எல்லோரும் இது எல்லாம் வரத பழம் அந்த பழம் பொடு செக்க செவந்த பழம் இது தேனாட்டை பழம் இது எல்லோரும் பாவப்படி அந்த மனுஷன் அவருக்கு பாரு பூரா பெருசு வந்து என்னது? ஏய், கை காலு விரலெல்லாம் பெருசு. மீச பெருசா வச்சிருக்காரு. இருந்தாலும் நரைக்க தாண்டி நரைக்கும். அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்க. அவர் இந்த மாதிரி ஆளுகளை கூட நம்ப கூடாது. சரி, இந்த மாதிரி ஆளுகளை மட்டும் எப்படி இருக்காரு அவர்? எப்படி இருக்காரு? நீ ஏண்ட பழத்தெல்லாம் போதுபடி. அதனால நான் எப்படி வரேன் தெரியுமா? எப்படி வருவேன்? அண்ணன் நல்லா நடப்பேன். அச்சு நல்லா போல இருப்பேன். அவர் ஆம்பளை தாண்டி. எவ்வளவு பேரு மாமா மச்சான் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி போய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? நல்லா ஆடி பாடி வந்தேன். சரி, ஆடி பாடி வரும்போது ஆத்திரத்தை அடக்கினால அதை அடக்க முடியல. எதை ஆத்திரத்தை? அப்புறம் இருடி மோண்டதை பார்த்தையா? அவர் பாட்டுல விழுந்து சிரிக்கிறாரு. ஓடுகிற ஓட்டத்தில